நாம் 5லிருந்து 6 வகை கீரைகள் தான் சாப்பிட்றோம். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்கிற மக்கள் 54 வகை கீரைகள் சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? மண்ணின் உண்மை, உணவின் அறிவியலை தெரிஞ்சுக்க இது உங்கள் ஜியோகல்ட். செங்குமட்டி கீரை. இந்த கீரையில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது மின்னா கீரை. இந்த கீரையை டைஜஸ்டிவ் சப்போர்ட்டுக்கு ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அடுத்து உடம்பு கொழுப்பு கீரை. இந்த கீரையில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறையா இருக்கிறதுனால ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. இந்த கீரைக்கு இங்கிலீஷில் பர்ஸ்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்து மூக்கணாஞ்சாறை. இந்த கீரையை ஆயுர்வேதாவில் புனர்னவான்னு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது டீடாக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சாகவும் இருக்குது. கடைசியாக வட்ட சன்னதி கீரை. இந்த கீரையில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வறண்ட பூமியிலையும் இந்த கீரை நல்லா வளரும். நம்ம மாடர்ன் பிளேட்ஸில் லிமிட்டட் வெரைட்டிஸ் தான், ஆனால் பயோடைவர்சிட்டியில் அன்லிமிட்டட் வெரைட்டிஸோடு சேர்த்து நியூட்ரிஷன்ஸும் அதிகமாக கிடைக்கிது. ஸோ ரேராக இருக்கிறது யூஸ்லெஸ் இல்லை, சம்டைம்ஸ் அதுதான் ஃபியூச்சர் ஃபுட்டாக கூட ஆகலாம். இந்த மாதிரி அண்டர் ரேட்டட் பவர்ஃபுல் ஃபுட் ஃபேக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.